38,500 கோடி ரூபாய் இந்த துறையில இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சுதந்திரத்திலிருந்து 2014 வரலும் வெறும் 3,400 கோடி ரூபாய் தான் இந்த துறைக்கே நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ப்ளூ ரெவல்யூஷன் திட்டத்தின் கீழே முதல் முறையாக 5,000 கோடி ரூபாயும், பிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல 7,500 கோடி ரூபாயும், பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்மதா யோஜனாவின் கீழே 20,000 கோடி ரூபாயும், அதிலேயே இந்த நிதியாண்டுல ஒரு 6,000 கோடி ரூபாய் ஆக மொத்தம் 38,500 கோடி ரூபாய் இதுல இன்வெஸ்ட் செய்யப்பட்டு, அதனால இந்த துறை இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியா தான் இன்றைக்கு நம்பர் 1 தேசமாக இந்த அக்வாகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய இறால் ஏற்றுமதியில நாம் முதலிடத்தில் இருக்கிறோம். கடல்சார் பொருட்கள் உற்பத்தியில, கடல்சார் பொருளுடைய ஏற்றுமதியில நாம் உலகத்திலேயே 4வது இடத்தில் இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம், இந்த துறை இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான துறையாக, மிக வளர்ந்து வருகின்ற துறையாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளை தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு வர இருக்கிறார்கள். அங்கு திருச்சிராப்பள்ளியில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்திற்கான தொடங்கி வைப்பது அல்லது அடிக்கல் நாட்டுவது அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து இருக்கிறார்கள். தமிழகத்தின் மேல பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலமாக, தமிழகத்திற்கு தமிழ் மக்கள் மேல, தமிழ் கலாச்சாரத்தின் மேல, தமிழ் பண்பாட்டின் மேல அவர் அதிக ஈடுபாடு கொண்டுள்ளதனால தான் காசி தமிழ் சங்கமம் தொடர்ந்து 2வது ஆண்டாக நடந்து நேற்றைக்கு தான் காசியில இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியானது நிறைவு பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 1,500 பல்வேறு துறையை சார்ந்த தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், விவசாயிகள், ஆன்மீக பெரியோர்கள் எல்லாம் அங்கு கலந்து கொண்டு அவர்கள் இன்றைக்கு அங்கு இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழி மேல ஒரு மிகப்பெரிய, தமிழ் மக்கள் மேல ஒரு மிகப்பெரிய அன்பை வைத்திருக்கின்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பில், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவரை வரவேற்க நாம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நன்றி. மத்திய அரசு சார்பில் என்ன செய்ய திட்டம், ஏதாவது இந்த வலைகளுக்காக அந்த சப்சிடியோ இல்ல வேற அந்த மாதிரியான கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நாங்க பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நீங்க சொல்ற சம்பவத்தை பொறுத்த அளவுக்கு இல்ல நீங்க சொல்ற திட்டங்கள் பொறுத்தளவுக்கு மாநில அரசாங்கத்திற்கிட்டையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்தும் அவர்கள் ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கிற நிறுவனம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்திலிருந்து இது நடக்கவில்லை என்ற அந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமான ஒரு தமிழக அரசினுடைய அறிக்கையும் அது என்ன நடந்திருக்குது என்பதையும் தெரிந்த பிறகுதான் நம்ம அதுல ஒரு கமெண்ட் சொல்ல முடியும். நன்றி. கருணை கொலை கூட பண்ணிருங்க, இந்த தொழிற்சாலையில அங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம், அங்க காற்று மாசுலாம் தரம் குறைஞ்சிருச்சு. மீன் அதாவது இதுல பொறுத்தளவுக்கு மீனவத்துறையும் முன்னேற வேண்டும், தொழில்துறையும் முன்னேற வேண்டும். அப்பதான் ஒரு தேசம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொள்ள வேண்டும். இரண்டும் பாதிப்பில்லாம வகையில, அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில தொழில்துறைகளை நிறுவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.